அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி, அதாவது 27/3/2025 ஆண்டு மார்ச் மாதம் வியாழக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது? குறிப்பா இந்த நாள் அப்படிங்கிறது பிரதோஷம் மற்றும் மாத சிவராத்திரி இரண்டுமே இருக்கிறதுனால இன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அப்பன் சிவபெருமானையும் அவருக்கு பியவா இருக்கக்கூடிய நந்தி தேவரையும் வழிபாடு செய்ய இந்த நாள் உங்களுக்கு முழுமை பெறும். இந்த பிரதோஷம்னு சொல்றாங்க. அன்னைக்கு சிவபெருமான வழிபாடு செய்யணும், நந்தி தேவரை வழிபாடணும் சொல்றாங்க. ஆனா பிரதோஷம் அப்படின்னாக்கு என்னம்மா, அது என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஆழகால விஷயத்த அருந்திட்டு சிவபெருமான் நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தான். அதாவது தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த பார்க்கடல கடைஞ்சப்போ திருமகள், ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி இந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்துச்சுங்க. லக்ஷ்மி தேவியை திருமால் ஏத்துக்கிட்டாரு. மத்த பொருட்கள் எல்லாத்தையுமே இந்திராதி தேவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா கூடவே அந்த கொடிய ஆழகால விஷமும் யாரு ஏத்துக்கிறன்னு சொல்லி எல்லாரும் பயந்து நின்னப்போ தேவர்களும் சரி முனிவர்களும் சரி பெரிதும் நடுங்கினாங்க. அந்த நேரத்துல உயிர்களை காப்பாத்தணுமே சொல்லிட்டு பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்து அருந்திட்டார். அந்த விஷம் சிவபெருமானுடைய உடல் முழுக்க பரவதை பார்த்த பார்வதி தேவி என்ன பண்ணாங்க, தன்னுடைய தளிர்கரங்களால சிவபெருமானையை தொட அந்த விஷம் பாத்தீனாக்கா உடல் முழுக்க பரவாம நெஞ்சுக்குழிலேயே நின்றுடுச்சு. இதனால்தான் சிவபெருமான் நீலகண்டன் ஆனார். இதுதாங்க பிரதோஷத்திற்கான வரலாறு. சோ இந்த நாள்ல நம்ம சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபாடு செய்வதால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்னு பாக்கலாமா? இந்த பிரதோஷ நாள்ல யார் ஒருத்தங்க அதிகாலையில எழுந்து நீராடி சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்யறீங்களோ, அதே மாதிரி உங்களால முடிஞ்சது அந்த நாள் முழுக்க உணவு எதுவுமே எடுத்துக்காம உபவாசம் இருந்து திருமுறைகளை படிக்கணும். அந்த பிரதோஷ நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா மாலை 4:30 அந்த நேரத்துல சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு மனம் உருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம இந்த மந்திரத்தை எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமா அத்தனை முறை சொல்லி வழிபாடு செய். அதே மாதிரி இந்த நமச்சிவாயா அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பிரதோஷ காலத்துல ஈசனை பிறை அணிந்த பெருமாளாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபாடு செஞ்சீங்கன்னா வேற எந்த ஒரு புண்ணியமும் நீங்க செய்ய வேணாங்க. எல்லா பாவங்களும் கழிந்து பெரும் புண்ணியம் உங்களை சேரும். அதே மாதிரி இந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சிவபெருமானுடைய ஆலயத்தை எத்தனை முறைமா சுத்தி வரணும்ன்ற எல்லாருக்கும் டவுட் இருக்கு இல்லையா? 3 முறை வலம் வந்தாலே சிறப்புங்க. சரிங்களா? சோ பிரதோஷ காலத்துல பிரதோஷ நாள்ல யார் ஒருத்தங்க உங்களால வழிபாடு இருந்து இவரை சேவிக்க முடியுதோ உங்க வாழ்க்கைய செல்வ செழிப்பாக மாறிடுங்க. சோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சிம்ம ராசி அன்பு சொந்தங்களே உடனே சொல்ல ஆரம்பிங்க, ஓம் நமக் சிவாய இல்ல சிவாய நம. புரியுதுங்களா? இந்த மந்திர சொல்வதன் காரணமா புண்ணிய பலன் கிடைக்குதுன்னா இதை விட என்னங்க வேணும்? தவம் இருக்கிறோமா இல்ல கோயில் குளம்னு போறோமா? எதுவுமே இல்லை. இந்த 5 எழுத்து மந்திரமே நமக்கு கோடான கோடி புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சுனாக்கா குபேர கடவுளை வழிபாடு செய்யணும், மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும், திருமாலை வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் வழிபாடு செய்யலாங்க. ஆனா எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதை விட பல மடங்கு உயர்வான பலனை தரக்கூடியவர் இந்த சிவபெருமானுங்கிறத மறந்துடாதீங்க. அதுதான் இந்த பிரதோஷ காலத்திலையும் இந்த சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபாடு செய்ய உங்களுக்கு என்ன வேண்டீங்களோ அதை கொடுப்பார். புரியுதுங்களா? நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாளிற்கான பலன்களை பார்க்கலாங்க. நான் தினம் சொல்றதுதாங்க, ஒவ்வொரு தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யுங்க. அந்த நாளும் கிழமையும் உங்களுக்கு தெய்வத்துடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொடுக்கும்னு சொல்லி ஒரு சில சந்தேக கண்ணோட பாக்குறீங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. விதின்னு எதையும் விட்டுறாதீங்க. என் தள்ளி என்ன விதி எழுதினாலும் சரி அதை மாத்தக்கூடிய சக்தி உனக்கு இருக்கு, நீதான் எனக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெய்வத்தினாலும் வழிபாடு செய்யுங்க. எப்படி வேணா நீங்க வழிபாடு செய்யுங்க. ஆனா கடவுள் கிட்ட வேண்டுங்க. அந்த விதியை விளக்குவதற்கும் கடவுளால முடியும். புரியுதுங்களா? கடவுளுக்கு மீறின சக்தி எதுவுமே கிடையாது. நம்மளை சோதிப்பாங்களை தவிர்த்து நம்மளை கைவிட மாட்டாங்க. ஏங்க யாரையோ மனுஷ மக்களை நம்பி
எத்தனை இடங்கள்ல நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். தெய்வத்தை நம்பி காத்துட்டு இருக்க முடியாதா? கட்டாயம் மாற்றம் வருங்கிறத முதல்ல நம்பி பாருங்க. அப்புறம் தெய்வங்கள் உங்களுக்கு துணையா இருக்காங்கிறத உணர்ந்துப்பீங்க. சொல்லப்போனா நீங்க தேடக்கூடிய கடவுளே உங்களுக்குள்ளதாங்க இருக்காங்க. இப்ப சிவபெருமான நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அந்த சிவபெருமான் குடி கொண்டிருக்காரு. புரியுதுங்களா? நீங்க கடவுள நினைச்சிட்டாலே போதும். உங்க மனசே கோயில் தான். நீங்க எந்த கோயிலுக்குள்ளன்னு கூட போக வேண்டாம். இந்த நாள் முழுக்க சிவபெருமான் கிட்ட உங்க மனச ஒப்படைச்சிடுங்க. ஓம் நமக் சிவாய. சிம்மராசி. இந்த நாள் உங்களுக்கு நீ எடுக்கக்கூடிய அனைத்து காரியங்களுமே சாதகமா முடியும். உடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டு. தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசாங்க வழியில நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உடன்பிறப்புகளால உங்களுக்கு கொஞ்சம் தொல்லை வருங்க. ஏன்னா அவங்க உதவி கேட்டு வந்து உங்ககிட்ட நிப்பாங்க. அது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் இந்த நாள்ல மாலை நேரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும். அதனுடைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல உற்சாகமா ஈடுபட போறீங்க. ஏன்னா பணியிட சூழல் அந்த அளவுக்கு சாதகமா இருக்க போது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ, ஆபீஸ்க்குன்னு ஒருத்தவங்க போறீங்களா, கட்டாயம் உங்களுக்கு சாதகமான நாள். அதே மாதிரி வியாபாரம் பாக்குறோம், தொழில் செய்யறோம், உங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தொழில நல்ல வளர்ச்சி பார்க்க போறீங்க. நீங்க செல்லும் இடமெல்லாம் சிறப்பு பெற போறீங்க. இது ஷேர் மார்க்கெட்ல வந்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க, தொழில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலனை அடைய போறீங்க. சொல்லப்போனா புதிய முதலீடுகள் கூட உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். வியாபாரம் அதிகரிக்குங்க. இதனால மகிழ்ச்சி அடைய போறீங்க. சொல்லப்போனா கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு சுலபமா செய்ய போறீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களை பொறுப்பா வாங்கி போடுவீங்க. வீட்டுல இருக்கவங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக மத்தவங்க கிட்ட உதவி கேட்டு போவீங்க. அதிகார பதவியில இருக்கவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிரடியான திட்டம் தீட்டுவீங்க. அதை செயல்படுத்தி வெற்றியும் அடைய போறீங்க. அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சவாலான வேலையை கூட சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க. கூட வேலை பார்க்கறவங்களும் மேல அதிகாரிகளுமே ஆச்சரியப்பட போறாங்க. தொட்டது எல்லாமே இன்னைக்கு தொடங்குங்க. இதுவே அலுவலக பணிகள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர போகுதுங்க. சிலருக்கு இந்த நாள்ல காதல் வந்து கண் சிமிட்ட போகுதுங்க. அடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். நீங்க விரும்பிய துறைகள்ல இன்னைக்கு வந்துட்டு உயர்வை அடைய போறீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்பட போறீங்க. வேலை இல்லாதவங்க கூட விரும்பிய வேலை கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியம் இன்னைக்கு ஈஸியா நடந்து முடியும். அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும் விசா முயற்சியில இருந்தீங்க அப்படின்னாக்கா அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடியும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க உங்களை சமாளிக்க முடியாம தத்தளிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய போட்டிகள் எல்லாமே பொடியாக்கிருவீங்க. பணவரவுக்கு எந்த ஒரு பங்கமும் இருக்காதுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய புகழ் ஓங்க போகுதுங்க. வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமான வெற்றி கிடைக்கும். கொஞ்ச தூரம் பயணம் போயிட்டு வருவீங்க. அதுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். தம்பதிகளுக்கிடையே அன்பு கூடும். பெண்களுக்கு உங்களுடைய அறியாமை விலக போகுதுங்க. புதிய நட்பால நன்மை உண்டாக போகுது. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றியாக முடிய போகுது. நண்பர்கள் மத்தியிலுமே மரியாதை கூட போகுது. அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி வெற்றி தொடர போகுதுங்க. இதே மார்க்கெட்டிங் துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா அதிக கமிஷன் கிடைக்குங்க. தம்பதிகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு மறையுது. ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்துல நீங்க விரும்பிய மாதிரியே பெரிய ஆர்டர் கிடைக்குங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்ட மாதிரியே வீட்டுல உள்ளவங்க நீங்க சொன்ன மாதிரி அடிபணிவாங்க. உத்தியோகத்திலும் ஊதிய உயர்வை பெறுவதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே குடும்ப வாழ்க்கையிலேயே சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு உங்களை தேடி வர போறாங்க. உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்க போகுது. பெருந்தொகை இன்னைக்கு உங்க கைக்கு வரப்போகுதுங்க. பழைய கடனை பைசா பாக்கி இல்லாம வசூல் செஞ்சிருவீங்க. பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கான யோசனை இன்னைக்கு வந்து மேம்படுங்க. பிரபலங்கள் எல்லாமே உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. மாணவர்கள் படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி முதலிடத்தை பிடிப்பீங்க. நெடு நாட்களாக இழுபறியில இருந்த ஒரு காரியம் கூட இன்னைக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுதுங்க. இன்னும் சொன்ன சொல்ல செயல்படுத்தி காட்டுவீங்க. மத்தவங்க பாராட்டக்கூடிய விதத்துல இன்னைக்கு நீங்க மிளிர போறீங்க. உத்தியோகத்திலுமே பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. எதிரிகளை எல்லாத்தையுமே சமாளிக்க போறீங்க. தம்பதிகளுக்கிடையே வந்து மகிழ்ச்சி உண்டுங்க. விருந்தினர் மற்றும் நண்பர்களுடைய வருகையினால வீடே களை கட்ட போகுது. அலுவலக ரீதியான பயணங்கள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். வியாபார விஷயமா விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும்.
அதே மாதிரி மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். புதிய வேலை நிமித்தமா முயற்சிகள் செய்வீங்க. அதுவுமே ஈடேறி வரப்போகுது. போட்டிகள்ல பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. தவறிய சில வாய்ப்புகள் கூட மீண்டும் கிடைக்க போகுது. வியாபாரத்துல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு அனுசரணையா நடந்துப்பாங்க. நீ எதிர்பாராத வகையில சில உதவிகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது. சொல்லப்போனா இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி அடைய போறீங்க. இது வீட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள். இது சொந்தமா தொழில் செய்றீங்க அப்படின்னாக்க வெற்றிகளுக்கு மேல 2 மடங்கு லாபம் தரக்கூடிய நாளுங்க. இது வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க நினைச்ச காரியங்களுமே கைகூடி வரப்போகுது. இதை தாண்டி இன்னைக்கு சொல்லணும்னாக்கா அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க சிவப்பு நிறம். இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய நாளுங்க. மேலும் குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகும். சுயதொழில் செய்யறவங்களுக்கு உடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய நாளுங்க. வரவு அதிகரிக்கக்கூடிய நாள். குறிப்பா அந்த நாள்ல மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வண்டி வாகனத்துல பயணம் செய்யறப்ப கவனமா இருக்கணும். அடுத்த பூரம் நட்சத்திரம். பெரிய பெரிய மகான்களுடைய அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாள். செயல்பாடுகள்ல இருந்த நெருக்கடிகள் நீங்குது. பதட்டம் இல்லாம செயல்பட்டீங்க அப்படின்னாக்க லாபத்தை அடையக்கூடிய நாளுங்க. மேலும் ஒரு வரியில சொன்னாக்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். எல்லாரையுமே அனுசரித்து நடந்துகிட்டு இருக்க இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாளுங்க. வியாபாரத்துல இருந்து நெருக்கடிகள் விலகக்கூடிய நாள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகக்கூடிய நாள். நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரக்கூடிய நாள். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாளுங்க. குறிப்பா வெளியூர்கள்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளுங்க. சோ இந்த நாளுங்கிறது 100க்கு 100% உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கு. இன்னும் இந்த நாள் சிறப்பா இருக்கும்னு நினைச்சாக்கா நாள் முழுக்கவே சிவசிவான்னு இருங்க. வந்த கஷ்டங்களும் விலகும், வரக்கூடிய கஷ்டங்களும் விலகி ஓடும். நல்லதே நடக்கும். சிவபெருமான் துணை, சிவனே துணை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அந்த தெய்வங்கள் துணை வரட்டும். வாழ்க வளமுடன், நலமுடன்.